ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வீகாவோட ஒரு ஃபுல் பிளாக் ஹெல்மெட் தான் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஹெல்மெட் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் வாக்ஸு, ட்ராவல் வீடியோஸு, பைக் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக மெயினாக வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து ஒரு ஹெல்மெட் தேவைப்படுச்சு. அதுக்காக வீகா பிராண்டோட ஃபுல் பிளாக் ஹெல்மெட் தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ அண்ட் இந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம எப்படி அந்த சின் மவுண்ட் கேமரா இருக்குல்ல, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்மெட்டையும் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்ட ஒரு சின் மவுண்ட் தான் இது. இதோட ரேட் வந்து அரௌண்டாக ஒரு 450 தான் வந்துச்சு. 450 டெலிவரி சார்ஜோடு சேர்த்து எனக்கு 450 தான் வந்துச்சு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த பைக் ஓட்டும் போது இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அப்போ இந்த சின் மவுண்ட்டை எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஹெல்மெட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது சேஃபாக தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் 3 டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ வீடியோக்காக நான் திருப்பி பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து வீகாவோட ஃபுல் பிளாக் ஹெல்மெட்டு. எங்கடா வீகாவோட பிராண்டவே அழிச்சிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அந்த வீகா இல்லாத அந்த வீகா இருக்க இடத்துல வந்து பிளாக்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டா பார்க்கறதுக்கு ஃபுல் பிளாக்காக இருக்கும்னு சொல்லி, அதனால தான் அந்த இடத்துல வந்து ஃபுல் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். பட் இது வந்து வீகாவோட அந்த ஃபுல் பிளாக் ஹெல்மெட் தான். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பின்னாடி இந்த இடத்துல வீகான்னு வரும். அந்த இடத்துல வந்து நான் ஏஜிவி அந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதனால் அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதான் வந்து அந்த சின் மவுண்ட்டு. இது வந்து இதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்னில் மாட்டுறதுக்கான ஸ்ட்ராப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அந்த இது வந்து என்னென்னா ஜே ஹூக்கு. இந்த மவுண்ட் என்னென்னா, நார்மல் ஹெல்மெட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் மட்டும் உரிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டிட்டா இந்த ஸ்ட்ராப்பு அதுன்னு எந்த இதுவும் தேவைப்படாது. இந்த ஸ்ட்ராப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எப்போவுமே இதில் வந்து 3 பீஸ் இருக்கும். மேலே 2 இருக்கும், கீழே 1 இருக்கும். அது எப்போவுமே மேலே 2 கீழே 1 இருக்க மாதிரி தான் வந்து நம்ம மாட்டணும். இதுக்குள்ளே வந்து உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 பெல்ட் இருக்கும். பெல்ட்டில் கிளிப்பு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவர் டைட் பண்ணோம்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியானது. அதனால் ஓவர் டைட் பண்ணோம்னா ஒரு வேளை பிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நார்மல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம், அந்த எதுவும் வந்து முன்னாடி இருக்க இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், நம்ம இதுவே வந்து டேரெக்டாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சு ஒட்டிட்டாலே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து முன்னாடி அந்த ஏர் வெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் அந்த ஸ்டிக்கர் டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த ஸ்ட்ராப் டைப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராப் டைப்பில் வந்து ஜே ஹூக் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே வந்து டைட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு கிளிப் மாட்டி அதுக்கப்புறம் ஜே ஹூக் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராப் வந்து என்ன பண்ணால், மேலே 2 இருக்க மாதிரியும் கீழே 1 இருக்க மாதிரியும் நம்ம கீழே வச்சுட்டு, இந்த கீழே இருக்கிறது வந்து 2 இருக்கும். 2 அந்த ஸ்ட்ராப் 2 பக்கம் வர மாதிரி இருக்கும். ஒன்று அந்த பக்கம், அதாவது வேறு சைடு வந்து இப்போ ரைட் சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு மாட்டணும், லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடு மாட்டணும். அப்போ தான் வந்து அந்த கிரிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே இருக்க ஸ்ட்ராப்பை வந்து மாட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது கொஞ்சம் ரேட்டு கம்மின்றனால அந்த கீழே இருக்க கிளிப்பு வந்து கொஞ்சம் வந்து லேஸாக அந்த எப்படி குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நம்ம டைட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ராப்பை வந்து கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் கீழே இருக்க கிளிப்பை வந்து நம்ம அந்த எந்த அளவுக்கு டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கணும். ரொம்ப அது பிஞ்சு கையில் வர அளவுக்குலாம் பிச்சு இழுத்துறாதீங்க. ரொம்ப லேஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஹெல்மெட்லேயும் வந்து முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் இருக்கும். அந்த மேலே இருக்க வைசர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அந்த வைசர் க்ளோஸ் பண்ணுற அந்த ரப்பருக்கும் 2 சைடு வந்து நம்ம இந்த ஸ்ட்ராப்பை வந்து தள்ளி விட்டுட்டோம்னா கொஞ்சம் கிரிப் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே ஹூக்கு இன்னொரு ஹூக் நான் சொன்னேன் முன்னாடி, இந்த நம்ம ஸ்டிக்கர் டைப் போட்டோம்னா இந்த மாதிரி ஹூக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஜே ஹூக் போட்டு தனியாக மாட்டினா தான் வந்து நம்மளால் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராப் போகிறவங்களுக்கு ஈஸி, எந்த வேலையுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜே ஹூக் போட்டுக்கலாம். இப்போ கேமராலையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று இருக்கும், நார்மல் கேஸ் ஒன்று இருக்கும். நார்மல் கேஸ் போடணும்னா கீழே வந்து அந்த ஸ்க்ரூ டைப் ஒன்று போடணும். ஸ்க்ரூ போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜே ஹூக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் இப்போ வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே வந்து ஆல்ரெடி வந்து அந்த 2 கிளிப் இருக்கிறது இருக்கும். நம்ம டேரெக்டாக அதில் கேமரா வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 3 கிளிப் இருக்கும். நம்ம கேமராவோட வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து 2 கிளிப் இருக்கும். டேரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்டிக்கர் டைப் போகிறவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம தனியாக நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த பெரிய கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜே ஹூக் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ அளவுக்கு நீங்கள் பேக்கில் வச்சு தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு பேக்கில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தலையில் போட்டு பார்த்துட்டு நமக்கு எந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வந்து நல்லா அந்த கிரிப்லாம் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பைக்கில் போகிறப்போ ஒரு வேளை சேக் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ வந்து சரியாக தெரியல, மாற்றணும் ஏதாச்சும் நினச்சா நம்ம போட்டு பார்த்துட்டு பைக்கில் போய் உட்காந்து தான் தெரியும். வாங்க அதுக்கான வந்து சாம்பிள் ஃபுட்டேஜை இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம மிஸ்டர் வில்லேஜ் விளாக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.